ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் ஜெயின் பேசுகிறேன். நீ பெயினுக்கும் பேக் பெயினுக்கும் ஒரு சேலஞ்ச் கிரியேட் பண்ணியிருக்கோம். சேலஞ்ச் என்னன்னா, நாங்கள் ரிசல்ட்ஸ் கொடுக்குறோம். அப்படி ரிசல்ட்ஸ் கொடுக்கலன்னா டேக் யுவர் மணி பேக். இட்ஸ் அன் ஓப்பன் சேலஞ்ச். இதில் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ்லாம் கிடையாது. எஸ், கண்டிஷன் செலெக்ஷன் க்ரைட்டீரியான்னு ஒன்று வச்சுருக்கோம். செலெக்ஷன் க்ரைட்டீரியாவில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷனை நாங்கள் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா முடியாதா, அது டே ஒன்லேயே நாங்கள் சொல்லிடுவோம். இந்த நீ பெயின் பேக் பெயின் சேலஞ்ச் எப்படி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, இதில் எல்லா ஸ்டெப்ஸும் ஒரே நேரத்தில் நம்ம வந்துட்டு கொடுக்குற மாதிரி. ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லும் போது அசஸ்மெண்டல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன ரூட் காஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு வந்துட்டு என்ன ரூட் காஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ போன் அலைன்மெண்ட் சரியில்லையா, ஆல்ரைட், போன் அலைன்மெண்ட் சரியில்லையா, இல்லை போன் டீஜெனரேஷன்ல இருக்கா, மசில்ஸ் இம்பேலன்ஸ் இருக்கா, இல்லை நியூரல் டிஷ்யூ டேமேஜ்ல இருக்கான்னு தெரியணும். ஸோ போன் அலைன்மெண்ட் ஒழுங்கா இல்லை அப்படின்னா அதை சரி பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட்ஸ் வரும். போன் டீஜெனரேஷனை எப்படி ப்ரிவென்ட் பண்றது? தேஞ்சு போயிடுச்சு, அது எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. தேஞ்சு போயிருக்குன்னா நம்மளோட ஆக்டிவிட்டிஸ்னால தேஞ்சு போயிருக்கு. ஃபர்தரா எப்படி தேஞ்சு போகக்கூடாது? ஒன்று, போன் ரீஜெனரேஷன் கான்செப்ட்ல பல்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வண்டர்ஃபுல் தெரப்பி. நீங்க PEMF தெரப்பி ஃபார் போன் டீஜெனரேஷன், ஃபார் போன் ரீஜெனரேஷன் கூகுளில் போட்டு பார்த்தா கூட நிறைய ரிசல்ட்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ போன் டீஜெனரேஷனை நம்மளால தடுக்க முடியும். PEMF தெரப்பி ஒன்று. போன் அலைன்மெண்ட்டை கைரோபிராக்டிக்ஸ்ல சரி பண்ண முடியும். மசில் இம்பேலன்சஸ் வந்துட்டு எந்த தசை வீக்கா இருக்கு, எந்த தசை ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். சம்டைம்ஸ் இது எல்லாமே இல்லாம நர்வ்ஸ் டிஸ்டர்ப் ஆயிருக்கும். ஸோ எந்த நரம்பு வீக்கா இருக்குன்னு பார்த்துட்டு அதையும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸ்பைனல் டீகம்ப்ரெஷன் தெரப்பியில நம்ம தனியா ரொபாட்டிக் மிஷின் இது. இதில் நீங்க தனியாவே L4 L5 L5 S1 L1 L2 L3 L4 C3 C4 அப்படின்னு தனித்தனியாவே நம்ம டீகம்ப்ரெஷன் கொடுக்க முடியும். வண்டர்ஃபுல் தெரப்பி. இதே தான் வந்து இது நான் இன்வேசிவ். உள்ளுக்குள்ள எந்த சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் கிடையாது. நான் இன்வேசிவ் அப்படின்னா எந்த சர்ஜரியும் கிடையாது, எந்த மருந்து மாத்திரையும் கிடையாது. இது வந்துட்டு ப்ரெஷர் என்ன நர்வ்ஸ்ல இருக்கோ அதை விலகி விடும். அதே மாதிரி டிஸ்கை வந்துட்டு திருப்பி சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். கைரோபிராக்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கம்பல்சரி தேவை. இந்த ஃபாஸ்டா நட்டை உடைக்கிற டெக்னிக்லாம் கிடையாதுங்க. கைரோபிராக்டிக்னா வெறும் நட்டை உடைக்கிறது கிடையாது. நட்டை உடைக்கிறது ஒரு பாட்டு தான் கைரோபிராக்டிக்ல. ஒரு போனை அதோட இடத்துல அலைன் பண்றது, அதை சரி பண்றது, அதை மசில்ஸை வச்சு பேலன்ஸ் பண்றது, இது எல்லாமே கைரோபிராக்டிக்கோட மெத்தட்ஸ் தான். ஸோ நம்ம வெறும் அந்த நட்டை உடைக்கிற டெக்னிக் கிடையாது. ஸோ கைரோபிராக்டிக்ல ப்ராப்பரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகும். ஏன்னா நிறைய பேர் தப்பான கைரோபிராக்டிக் பண்ணி டேமேஜும் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம கிளினிக்ல ஒரு டேமேஜும் ஆனது இல்லை. சரிங்களா? கைரோபிராக்டிக் கூட அக்யூபங்க்சர்ல வந்துட்டு அக்யூபங்க்சர்ல ஒரு நாடி. அக்யூபங்க்சரோட கான்செப்ட் என்னன்னா, ஒரு இடத்துல எனர்ஜி ஒழுங்கா போகல அப்பதான் அந்த இடத்துல பிரச்சனைகள் வரும். ஸோ அக்யூபங்க்சர்ல பல்ஸ் பேலன்சிங் மெத்தடும் பண்றோம், சிங்கிள் நீடில் தெரப்பி. அண்ட் மாடர்ன் அக்யூபங்க்சர்ல லோக்கலைஸ் நீடில் தெரப்பியும் வரும். அதுதான் ட்ரை நீடில் கப்பிங்னு சொல்லுவோம். இதுதான் நம்மளோட ரொபாட்டிக் நீ மெஷின்ஸ். ஸ்பைனல் ரொபாட்டிக் மெஷின் இது நீக்காக டீகம்ப்ரெஷன் மெஷின். இது நாங்க ஓன் மேனுஃபேக்சரிங்ல வருது. ஹெல்த் குருஜி என்ற பிராண்ட்ல நாங்களே கிரியேட் பண்ணி இருக்கோம். அதே மாதிரி இதே மாதிரி ஸ்பைனலுக்கும் டீகம்ப்ரெஷன் மெஷின்ஸ் இருக்கு. ஸோ ரொபாட்டிக் தெரப்பியோட அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரெஷர். ஸோ முட்டியில வர ப்ரெஷரை குறைச்சி விட்டுரும். அதுதான் ரொபாட்டிக் டீகம்ப்ரெஷன். கார்டிலேஸ் தேஞ்சிட்டே இருக்கிறதுனால பிரச்சனை. ஸோ டீகம்ப்ரெஷன் பண்ணி விட்டோம்னா கார்டிலேஸ் தேய்மானம் குறையும். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபிளெக்சிபிலிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகும். ட்ரை நீட்லிங், கப்பிங், ஆயுர்வேதிக் மசாஜ்னு சொல்லி டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் இருக்கு. எந்த கான்செப்ட் உங்களுக்கு தேவையோ அந்த கான்செப்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஃபங்க்ஷனல் நியூட்ரிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம எடுக்கிற சத்துல தான் வந்துட்டு போன் தேயுமா தேயாதான்னு இருக்கும். அப்போ ஃபங்க்ஷனல் நியூட்ரிஷன்ல கால்சியம், மெக்னீசியம் அண்ட் தென் விட்டமின் D3, விட்டமின் K2 இது 4 வந்துட்டு மேஜர் விட்டமின். ஆனா இதுல பாத்தீங்கன்னா பாராதைராய்டு கிளாண்டுன்னு ஒண்ணு இருக்கு. அதோட வேலையே கால்சியம் ரீஅப்சார்ப்ஷன் மெட்டபாலிசம். அதுவும் ஒழுங்கா ஒர்க் பண்ணும். ஸோ நம்ம எடுக்கிற விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸுக்கு என்ன டெஸ்ட் பண்ணா தெரியும், இதையும் நாங்க கைட் பண்ண போறோம். ஏன்னா இதுக்கும் we have a team. உங்களை சரி பண்ணதுக்கு அப்புறம் எப்படி சார் சரி பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி வந்துருமா? வராது. ஏன்னா சரி பண்ற விதமே வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் சரி பண்ணுவோம். சரி பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸசைசஸ், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னு சொல்லி எவ்ரி ஸ்டெப். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே நான் சொன்னேன் இன்க்ளூஷன் கிரைட்டீரியான்னு ஒன்று இருக்கு. யாரெல்லாம் நாங்கள் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு டே 1ல இல்லை சார் எங்கனால எக்ஸசைஸ் பண்ண முடியாதுன்னா தயவு செஞ்சு ட்ரீட்மெண்ட் வராதிங்க. ஏன்னா இட்ஸ் நாட் இன்க்ளூடட் அட் ஆல். எக்ஸசைசஸ் பண்றவங்க மட்டும்தான் இதை மெயின்டைன் பண்ண முடியும். அப்பதான் சர்ஜரிஸ் அவாய்ட் பண்ண முடியும். சரிங்களா? கேரண்டீட் ரிசல்ட் என்ற ஆப்ஷன் வச்சிருக்கோம். ஏன் வச்சிருக்கோம்னா
ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு we can do it so many things for you but நிறைய பேர் பயப்படுறாங்க, இங்கேயும் ட்ரை பண்றோம் அங்கேயும் ட்ரை பண்றோம், ரிசல்ட்ஸ் வரல. அப்ப ரிசல்ட்ஸ் வரலன்னா உங்க பைசா வேஸ்ட் ஆக போறது இல்லை. ஸோ இந்த மணி பேக் ஆப்ஷன் இதான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸ்பைனல் பெயின், நீ பெயின், ஓகேங்களா? இதை வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் டெஃபினட்டா ஷேர் பண்ணுங்க. ஒரு இதுல குட் பாயிண்ட் என்னன்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன், நீங்க எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, சரி பண்ண முடியுமா முடியாதா, அந்த கன்சல்டேஷன் இஸ் அப்சல்யூட்லி ஜீரோ. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஃப்ரீ அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு கன்சல்டேஷன் சார்ஜஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் முடியாதுன்னு சொன்னா நோ யூஸ். ஸோ கன்சல்டேஷன் இஸ் அப்சல்யூட்லி ஜீரோ, ஒன்லி ட்ரீட்மெண்ட் காஸ்ட். ட்ரீட்மெண்ட் காஸ்ட் கூட அவுட் சைட்ல கிரைட்டீரியா கம்பேர் பண்ணும்போது டோட்டலாவே கம்மியா இருக்க போகுது. ஏன்னா ரொபாட்டிக்லாம் யூஸ் பண்றவங்க 1500 2000 பர் செஷனுக்கு வெறும் அந்த ஒரு மெஷினுக்கு சார்ஜ் பண்றாங்க. எங்களோட சார்ஜஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே அதுல இன்க்ளூட் ஆகும். அக்யூபங்க்சர் தேவைன்னா அக்யூபங்க்சர், பிசியோ, மசில் ரிலீசஸ், ஸ்பைனல் டீகம்ப்ரெஷன் தெரப்பி, ஆயுர்வேதிக் மசாஜஸ், என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ண முடியுமோ அதே சார்ஜஸ்ல இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் பெஸ்ட் ரிசல்ட் அட் எ லோ பிரைஸ் அண்ட் கான்ஃபிடென்ட் ரிசல்ட்ஸ். இதுதான் எங்களோட அப்ரோச். ஸோ ஸ்டே கனெக்டட். எவ்வளோ பேருக்கு வேணாலும் ஷேர் பண்ணுங்க. இட் வில் பி ரியலி பெனிஃபிஷியல் டு மெனி ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். பாய்.